ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா ஸ்கேம். நீங்கள் நிறைய ஸ்கேம் பற்றி கேள்விப்பட்டிருப்பீங்க. ஆன்லைனில் ஃபோனில் நிறைய நடக்கும். இன்றைக்கி ட்ரெண்டில் இருக்க ஸ்கேமில் வந்து ஒருத்தர் நம்ம இன்றைக்கி பாதிக்கப்பட்டிருக்காரு. அதை பற்றி இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். இன்றைக்கி வீடியோ பண்ணுற ஐடியாவே இல்லை. சரி, இன்றைக்கி இவர் பாதிக்கப்பட்டார், இந்த மைண்ட் செட்டோடு இந்த வீடியோ பண்ணிடலாம் அப்படிங்கிறதுனால தான் ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். அது என்ன ஸ்கேம் அப்படிங்கிறது நல்லா தெரிஞ்சுக்குங்க. இன்னும் இந்த ஸ்கேம்லேயே உங்களுக்கு இன்றைக்கி நிறைய பண்ணுறாங்க. அது எல்லாமே நான் உங்களுக்கு ஒவ்வொரு வீடியோவில் உங்களுக்கு நான் கிளியராக சொல்கிறேன். இன்றைக்கி ஸ்கேமில் பர்டிகுலராக ஒரு டாப்பிக்கில் நடந்திருக்கு, சரிங்களா? அந்த ஒரு பர்டிகுலராக விஷயத்தை மட்டும்தான் பற்றி பேச போகிறோம். நம்ம நண்பர் பாலமுருகன் அதை பற்றி இப்போ கிளியராக சொல்லுவார். அவருக்கு என்ன நடந்ததுன்னு சொல்லுவார். கிளியராக கேட்டுக்குங்க, சரிங்களா? முடிஞ்ச அளவுக்கு இதை மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். எதுக்கு ஷேர் பண்ணுறேன்னு சொல்கிறாங்கன்னு கேட்டிங்கன்னா, நிறைய பேர் பாதிக்கப்படுறாங்க இதனால். ஏதோ இதில் இவர் சொன்னதை கேட்டு 2-3 பேர் யாராவது ஒருத்தவங்க தப்பிச்சாலும் சந்தோஷம்தான் எங்களுக்கு, சரிங்களா? பாலமுருகன், இன்னைக்கு ரொம்ப வணக்கம். இன்னைக்கு உங்களோட அனுபவத்தை பற்றி நீங்கள் நம்ம நண்பர்களுக்கு தாராளமாக, ஏன்னா இந்த அனுபவத்தை நான் கண்டிப்பாக சொல்லியே ஆகணும். ஏன்னா இது ரொம்ப ஒரு விழிப்புணர்வு ஏற்படுத்தும் அப்படிங்கிற ஒரு நோக்கத்தோட தான் நம்ம கண்டிப்பாக இல்லைன்னா இன்னைக்கு வீடியோ இவ்வளோ அவசரமாக நம்ம அவசரமா எஸ் நைட் நேரத்துலையும் கூட நம்ம வந்து இதை தகவல் செய்து சொல்லிடணும். நாளைக்குன்னு போயிட்டோம்னா மைண்ட் ஒரு மாதிரி கொஞ்சம் கம்மியான மாதிரி ஆகிடும். ஸோ எனக்கு நடந்த அனுபவம் என்ன அப்படின்னா, திங்கக்கிழமை, அதாவது 4ஆம் தேதி செப்டம்பர் 4, 2023 செப்டம்பர் 4ஆம் தேதி எனக்கு வந்து ஒரு ஃபோன் கால் வருது. நான் வந்து பாரதி ஏர்டெல் நிறுவனத்திலேருந்து கால் பண்ணுறேங்க, உங்களுக்கு இடம் இருக்கா அப்படின்னு கேட்குறாங்க. இடம் வந்து நான் வந்து கோவில்பாளையத்தில் இடம் வாங்கியிருக்கிறது உண்டு. அங்கே வந்து ஒரு 3.25 சென்ட் வாங்கியிருக்கிறேன். ஆமாங்க, எங்களுக்கு இடம் இருக்குது அப்படின்னு சொன்னோன்னா, இந்த இடம் இருக்கிற விஷயம் அவங்களுக்கு எப்படி தெரியும் போல? அது தெரியல, என்னங்கிறது தெரியல. பட் டவர் அமைக்கிறது நீங்கள் வந்து ஏதாவது என்கொயரி ஏதாவது பண்ணியிருக்கீங்களா அப்படின்னு ஒரு கேள்வி கேட்குறாங்க ஃபஸ்ட்டு. ஆமாங்க பண்ணியிருக்கேன், ஏன்னா என இடம் இருக்குது, ஒரு வாடகைக்கு இருந்ததுன்னா நம்மளுக்கு கொஞ்சம் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் வந்து அதை என்கொயரி பண்ணுறேன். நெட்டில் போய் சர்ச் பண்ணுறேன், அதுக்கான சர்ச் பண்ணுறேன். அதோட சரி, என்னோட இது ஃபோன் கால் பண்ணியோ எது பற்றியும் நான் பேச கிடையாது. இந்த என்கொயரி பண்ணங்காட்டி, நெட்டில் சர்ச் பண்ணங்காட்டி அதை வச்சுக்கிட்டு நம்மக்கிட்ட கால் பண்ணுறாங்க. கால் பண்ணி கேட்குறாங்க. ஏதோ ஒரு வகையில் நம்ம செல் நம்பர் வந்து அவங்களுக்கு கிடைச்சிருது, அவங்க நம்மளுக்கு கால் பண்ணுறாங்க. அப்போ நாம் வந்து ஒரு தகவலை அங்கே சொல்கிறோம். என்ன தகவல் நான் சொன்னேன் அப்படின்னா, என்னுடைய லேண்ட் இருக்குங்க, லேண்டு கோவில்பாளையத்தில் இருக்குது அப்படிங்கிற நான் தகவல் சொல்லிட்டேன். அப்புறம் அவங்க என்ன கேட்குறாங்க, லேண்டுடைய ஃபர்ஸ்ட் பேஜையும் 5வது பேஜையும் எனக்கு வந்து வாட்ஸ்அப் பண்ணுங்க, இந்த நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. நானும் அந்த நம்பி ஃபர்ஸ்ட் பேஜையும் 5th பேஜையும் நான் வந்து வாட்ஸ்அப் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அவங்க என்ன சொல்கிறாங்க, நீங்கள் வாட்ஸ்அப் பண்ணிட்டீங்க அப்படின்னு சொல்லிச்சுன்னா, நாங்கள் வந்து அங்கேயே வரணுங்கிறது இல்லை, சேட்டலைட் மூலிமா அந்த பஞ்சாயத்து என்ன ஏதுங்கிறதெல்லாம் பார்த்து, காசா என்ன எல்லாம் பார்த்து, நான் வந்து அந்த இதுக்குள்ளே போட்டு பார்க்கும்போது, சேட்டலைட்டில் போட்டு பார்க்கும்போது, இது வந்து எங்களுக்கு வந்து சூட்டபிளான ஏரியாவா அப்படிங்கிறது எங்களுக்கு கிடைச்சிரும், ஒரு ரிசல்ட் வரும் எனக்கு. அப்போது சூட்டபிளாக இருந்தது அப்படின்னு சொல்லிச்சுன்னா, நான் வந்து நாளைக்கு உங்களுக்கு கன்ஃபார்ம் பண்ணி நான் உங்களுக்கு கால் பண்ணுறேன். கால் பண்ணி அதனுடைய டீட்டெயில்ஸ் என்ன, லீகலாக என்னென்ன டீட்டெயில்ஸ் இருக்குதோ அதையெல்லாம் நான் உங்ககிட்ட ஷேர் பண்ணிடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு கட் பண்ணுறாங்க. ஆனால் இப்போ இது புதுசாக இருக்குது, சேட்டலைட்லேருந்து பஞ்சாயத்தை கண்டுபிடிக்க. ஆமாம், சேட்டலைட்ல நான் கேள்விப்படுறேன். ஆமாம், சேட்டலைட்டில் நான் அந்த வர பஞ்சாயத்து கண்டுபிடிச்சிருவாரு. சேட்டலைட் மூலிமா நாங்கள் வந்து அந்த நேரில் போய் என்னால் கண்டுபிடிக்க முடியல. அதான் சொல்கிறேன், நம்ம ஏரியா பஞ்சாயத்து ஆஃபீஸிங்னு எனக்கு கண்டுபிடிக்க முடியல அந்த போஸ்ட்டில். இப்போ சேட்டலைட் மூலிமா கண்டுபிடிச்சி நான் வந்து உங்களுக்கு கன்ஃபார்ம் ஆகுதா, அந்த இடம் சூட் ஆகுதா என்னங்கிறத நாங்கள் வந்து பார்த்துட்டு அனலைஸ் பண்ணிட்டு நாளைக்கு நான் கூப்பிட்றேங்க அப்படின்னு சொல்லிட்டு கால் கட் பண்ணிட்டாங்க. அடுத்த நாள் கண்டிப்பாக கூப்பிட்டாங்க. அடுத்த நாள், அதாவது 5ஆம் தேதி கூப்பிட்டாங்க. கூப்பிட்டு இந்த மாதிரி உங்களுக்கு செலக்ட் ஆகிருக்குதுங்க, சேட்டலைட்ல எல்லாம் வெரிஃபை பண்ணியாச்சு, உங்களுடைய டாக்குமெண்ட் எல்லாம் பார்த்தாச்சு, யார் பேர்ல இருக்குங்க அப்படின்னு கேட்டாங்க. என்னுடைய ஒய்ஃப் பேர்ல தான். இல்லை, நீங்கள் ஒய்ஃப் பேர்லேயே நீங்கள் எடுத்துக்கலாம், இல்லைன்னா அதாவது ரெஜிஸ்டர் பண்ணிக்கலாம், நம்மளுடைய டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷனை வந்து உங்கள் ஒய்ஃப் பேர்லேயும் போட்டுக்கலாம், அல்லது உங்கள் பேர்லேயும் நீங்கள் இன்க்ளூட் பண்ணி போட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. அதுக்கான டீட்டெயில்ஸ் எல்லாம் அனுப்பியிருக்காங்க பாருங்க, அது வாட்ஸ்அப் பண்ணியிருக்காங்க. அது எல்லாமே உங்களுக்கு நான் ஷேர் பண்ணுறேன். ஆமாம், இதுக்கிடையில் இவர் வந்து உண்மையானவரா அப்படின்னு சொல்லி நான் கேட்குறேன். அதுக்கு டெக்ஸ்ட்ல கேட்குறேன். அவர் அதுக்கு என்ன சொல்றாரு, ஆப்வியஸ்லி சார், திஸ் இஸ் அ ரியல் ப்ராசஸ் அப்படின்னு சொல்லி அனுப்பிச்சிட்டு அவருடைய
இது ஐடி ப்ரூஃபை காமிக்கிறாரு. ம் ம் இந்த ஐடி ப்ரூஃபை காமிக்கிறாரு. ம் காமிச்சிட்டு அதுக்கப்புறம் சரிங்க அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் விட்டோம்னா அவங்க அடுத்த நாள் கூப்பிட்டு, அதாவது 5ஆம் தேதி கூப்பிட்டு நம்மக்கிட்ட இந்த மாதிரியெல்லாம் பாருங்க, அதாவது கங்க்ராச்சுலேஷன் யுவர் லேண்ட் ஹேஸ் பின் செலக்டட் டு இனிஷியேட்டட் இன்ஸ்டலேஷன் ஆஃப் 5G மொபைல் டவர் அப்படின்னு சொல்லி ஒரு மெசேஜ் கொடுத்துட்டு அதுக்கான டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ் ஃபர்ஸ்டே வந்து 40 லட்சம் கொடுக்குறாங்க, அட்வான்ஸ் அமௌண்ட் 40 லட்சம் கொடுக்குறாங்க. அப்புறம் மாசம் வந்து 5,000 ரூபா வாடகை கொடுக்குறாங்க. 40 லட்சம் கொடுத்தது போக மாசம் 40,000 கொடுக்குறாங்க. ஆமா கொடுக்குறாங்க. அது போக உங்களை யாராச்சும் ஒருத்தருக்கு வேலையும் இருக்குன்னு சொல்லிட்டு அந்த மெமரண்டம் அந்த இதுல இருக்கு. ஒரு நிமிஷங்க. இப்போ 40 லட்சம் ரூபாய் கொடுக்குறாங்களா ஃபர்ஸ்ட்? 40 லட்சம் ரூபா கொடுக்குறாங்க லேண்ட் ஃபர்ஸ்ட். அதாவது ஃபர்ஸ்ட் இனிஷியலா வந்து 20 லட்சம் ரூபா, அதுக்கப்புறம் 20 லட்சம், எப்படியோ 40 லட்சம் ரூபா கொடுக்குறாங்க. சரி, எனக்கு கேள்வி என்னன்னா, இந்த லேண்ட் எத்தனை லட்சத்துக்கு வாங்கினது? நான் 10 லட்சத்துக்கு நான் வாங்கினேன். 4 சைட் வாங்கிடலாம். 4 சைட் வாங்கிடலாம். ஆமா, அதில் கிடைச்சதுன்னா, ஏன்னா இவங்க ஆசை ஏற்படுத்தும் போது எனக்கு அப்படி தான் தோணுச்சு. ஓ, இதை வந்து நம்ம வந்து பேங்க்ல டெபாசிட் பண்ணிட்டு நம்ம வந்து 45,000 மாசம் வாங்கிட்டு ஜாலியாக இருந்துடலாமே, வேலைக்கே போக வேண்டியதில்லை அப்படிங்கிற லெவல் எல்லாம் நான் யோசிச்சுட்டு உங்ககிட்ட நான் ஷேர் பண்ணுறேன். இதை ஷேர் பண்ணும்போது நீ சொல்ற தகவல் இதெல்லாம் வச்சு பார்க்கும்போது வேற மாதிரி இருந்தது. அவ்வளோ ஆசை ஏற்படுத்துறாங்க. அந்த ஆசையில நான் உளுந்த மாதிரி தாச்சு. அது ஒரு 5 நிமிஷம் அந்த ஆசையில உளுந்து மீண்டு எழுந்திருச்சேன். இந்த அனுபவம் தான் எனக்கு ரொம்ப இதா இருக்கு. பாரு, அதாவது அவங்களுடைய டீடு எல்லாமே அனுப்பிச்சிருக்கான். எல்லாமே உங்களுக்கு நான் ஷேர் எல்லாமே அனுப்பிச்சிருக்கான். ஒரு ஒரு உண்மையான ஒரு நிறுவனம் எப்படி சொல்லுமோ அதே மாதிரி சொல்றான். இவன் வந்து டெல்லியில இருக்கான். ஆமா, லோக்கல் ஆபீஸ்ல போச்சுன்னா நம்மளை பத்தி எதுவுமே தெரியாது. உங்களுக்கு வந்து அங்க போச்சுன்னா டீடைல் உங்களுக்கு கிடைக்காது. என்ன ஒரே ஒரு விஷயம் என்ன சொல்றான் தெரியுமா? 10,000 ரூபாய் கொடுத்து நீங்க ரெஜிஸ்டர் பண்ணுங்க. என்ன ரெஜிஸ்டர் பண்ணுமா? இந்த லீகலா நீங்க வரீங்க அப்படிங்கறதுக்காக ஒரு 10,000 ரூபாய் நீங்க கொடுத்துட்டீங்க அப்படின்னா ரெஜிஸ்ட்ரேஷன் ப்ராசஸ் டீட் எல்லாம் போடுவாங்க இல்லையா, அதுக்கு நாங்க ஸ்டார்ட் பண்ணிடுவோம் அப்படின்னு சொல்லி சொல்றோம். 10,000 ரூபாய் அவனுடைய குறிக்கோள் வந்து 10,000 ரூபாய். அதுக்கு நம்மளுக்கு வந்து 40 லட்சத்தை ஆசையை காமிச்சு 45,000 ரூபாய் மாசம் வாடகையை கொடுத்து இந்த மாதிரியான ப்ராசஸ் எல்லாம் பண்ணி நம்மளை வந்து மூலச்செலவை செய்யறேன். 10,000 ரூபாய் கொடுங்க, உங்களுக்கு நான் ரெஜிஸ்டர் பண்ணிடுவேன். ரெஜிஸ்டர் பண்ணீங்கன்னா அடுத்த ப்ராசஸ் ஆரம்பிச்சிருவோம் அப்படின்னு சொல்லி சொல்றான். இதுக்கு உன்னோட ரெஸ்பான்ஸ் ரிப்ளை எப்படி இருந்தது? ரெஸ்பான்ஸ் இப்போ நான் வந்து அவர்கிட்ட பேசும்போது, சார் இது மாதிரி நான் 10,000 ரூபாய் என்கிட்ட இருக்கு சார், நான் இருக்கேன், என்னோட லேண்ட் இருக்கு, நீங்க வந்தீங்கன்னா நேரடியா பார்த்து நம்ம கொடுத்துடலாம் சார் அப்படின்னு சொல்லி சொன்னேன். சார் அது நேரடியெல்லாம் வர முடியாதுங்க சார், நான் டெல்லியிலேருந்து நான் வந்து ஆப்ரேட் பண்ணிட்டு இருக்கிறோம், நீங்க ரெஜிஸ்டர் பண்ணிட்டீங்க அப்படின்னு சொல்லிச்சுன்னா எங்களுடைய லாயர் இருக்காங்க, நிறைய இன்ஜினியர்ஸ் இருக்காங்க, அவங்க எல்லாருமே அங்க வந்துருவாங்க. ஒரு ஒரு சர்டன் டேட்டை சொல்லுவாங்க, நீங்க அங்க வந்துட்டீங்க அப்படின்னு சொல்லிச்சுன்னா லோக்கல்ல எல்லா விஏஓ எல்லாத்தையும் பர்மிஷன் வாங்குறதெல்லாம் நாங்க பாத்துருவோம். அதான் பார்த்துருவோம். பார்த்துட்டு உங்களுக்கு எந்த வித இதுவும் இல்லை, ஜென்யூனா இருக்கும் சார் அப்படின்னு சொல்லி நம்மளுக்கு உறுதி கொடுக்குறாங்க, நியாயப்படுத்துறாங்க. சரிங்க சார், நீங்க நேரடியா வந்துட்டீங்க. இது எல்லாமே 10,000 கொடுத்துருக்கு முன்னாடியா அப்புறமா? முன்னாடி. நான் வந்து 10,000 கொடுக்கல, நீங்க வாங்க கொடுக்குறேன் அப்படின்னு தான் சொன்னேன். அதுக்கு ரிப்ளை என்ன சொன்னாரு, சார் எங்களுடைய இன்ஜினியர் கிட்ட நான் கேட்டு கூப்பிடுறேங்க அப்படின்னு சொல்லிட்டு கட் பண்ணவரு. இது வரைக்கும் ஃபோன் வரவே இல்லை. அதோட சரி, இன்ஜினியர் கிடைச்சிருக்க மாட்டாரு, அவ்வளவுதான், அதோட முடிஞ்சது. அதுக்கப்புறம் கான்வர்சேஷனே இல்லை நடந்தது. ஸோ இதை கட்டி நான் இதை நம்பி இவர்கிட்ட நான் கான்வர்சேஷன் பண்ணி இவருக்கு கொடுத்த அக்கௌண்ட் நம்பர்ல, அதாவது கொடுக்க போற அக்கௌண்ட் நம்பர்ல நம்ம பேச பேச நம்ம ஆழம் பாக்குறாங்க, நம்ம எப்படி கேள்வி கேட்கிறோம், இவங்க பணத்துக்கு மயங்குறவங்களா அப்படிங்கறதெல்லாம் ஆழம் பாக்குறாங்க. ஆழம் பார்த்துட்டு நம்ம பணத்துக்கு மயங்குறோம் அப்படின்னு தெரிஞ்சதுன்னா அவன் வந்து ஒரு அக்கௌண்ட் நம்பர் கொடுத்துருவான், இதுலயே கொடுத்துருவான், இதுல அக்கௌண்ட்டை டிரான்ஸ்ஃபர் பண்ணுங்க. அப்படிதான் போயிருக்கும்னு என்னுடைய கணிப்பு. அந்த இதுக்கே நான் போகல, ஒரு கேள்வி கேட்டோம்னா அவன் அப்படியே கட் பண்ணிட்டான். நம்ம போட்டுட்டு இருந்தோம்னா இந்நேரம் ஏமாந்தவன் தான் குற்றவாளி, முதல் குற்றவாளி. ஏமாத்துறவன் ரெண்டாவது, ஏமாறுறவன் தானே முதல் குற்றவாளி. அந்த குற்றவாளியை நான் ஆயிருப்பேன்.
இதுதான் நடந்தது இன்னைக்கு. ம் இன்னைக்கு தேதி 6, ம் ஒரு 2 நாளைக்கு முன்னாடி இப்படி நடந்தது. ம் ஸோ இன்னைக்கு சுட சுட இந்த விஷயங்களை நம்ம வந்து டிஸ்கஸ் பண்ணுறது, இந்த மாதிரி ஏமாந்துடக்கூடாது அப்படிங்கிற ஒரு அவேர்னஸ்க்காக நம்ம யோசிக்கிறோம். ம் ஃப்ரெண்ட்ஸ், அதாவது பார்த்துட்டிங்கன்னா இது பாலுக்கு வந்து இதுதான் ஃபஸ்ட்டு கால் இல்லைங்க. இவ்வளோ கான்ஃபிடென்ட்டாக இவ்வளோ தூரம் பேசுகிறாங்கன்னா நிறைய பேரை ஏமாற்றிருப்பாங்க. ஏமாற்றிட்டு பாலு எத்தனாவதாக அவங்க ட்ரை பண்ணியிருக்காங்கன்னு தெரியல. அதனால் இந்த மாதிரி கால் வந்ததுன்னா தயவு செஞ்சு இந்த ஆன்லைனில் பணம் போட்டு விடுங்கன்னா யாருக்குமே ₹1 கூட போட்டுறாதீங்க, எதுவுமே பண்ணாதீங்க. என்கிட்ட காசு இல்லைங்க, நேரில் வர சொல்லுங்கள், யாராக இருந்தாலும் நேரில் வர சொல்லுங்கள், இல்லைன்னா கம்ப்ளைண்ட் பண்ணிடுங்க. இந்த மாதிரி ஸ்கேமில் தயவு செஞ்சு மாட்டிடாதீங்க. இப்போ இது ஏன் இப்போது அவசரமாக பண்ணோன்னு கேட்டிங்கன்னா, இப்போ இந்த 5Gங்கிற ஒரு வேர்டு யூஸ் பண்ணுறான் பாருங்க. எல்லாருக்குமே என்ன தெரியும்னா 5G வந்துருச்சு, இப்போ டவர் புதுசாக, அதாவது 5G தனியாக அவங்க டவர் லான்ச் பண்ணுறாங்களாமா. சரிங்களா? அப்போ தெரியாதவங்க படிக்காதவங்களாம் யோசிச்சு பாருங்க. ஆமாப்பா, அப்போ புது டவர், நிறைய டவர் வரும், 40 லட்ச ரூபா கொடுக்குறாங்க, மாதம் 45 ரூபா வருது, பரவாயில்ல, அப்படி தான் நினைப்பாங்க. சரிங்களா? அதனால் இந்த மாதிரியான வேர்ட்ஸு, டெக்னிக்கல் வேர்ட்ஸை நீங்கள் நல்லா புரிஞ்சுக்கோங்க. 5G டவர் தான் இப்போ யூஸ் பண்ணுறாங்க. இதில் யாரும் ஏமாந்துடாதீங்க. அப்படியே உண்மையாக இருக்கும் பட்சத்தில் நீங்கள் நேரில் காசை கொடுத்து அந்த ஷோரூமுக்கு போங்க. இந்த ஆன்லைனில் பணம் போடுறத தயவு செஞ்சு பண்ணாதீங்க, எதுவுமே பண்ணாதீங்க. என்ன நடந்தாலும் சரிங்க, ஃபோனில் பணம் போட்டு விடுங்க அப்படின்னா பண்ணவே பண்ணாதீங்க. டிபி வந்து பார்த்தீங்கன்னா 5Gன்னு வச்சுருக்காங்க. டிபி 5G டிபின்னு சொல்லியே அவங்களுடைய வாட்ஸ்அப் நம்பரில் 5G ஜிபின்னு வச்சுருக்காங்க. எதுக்கு 5Gன்னு வைக்கணும்? ஏர்டெல் தானே வைக்கணும். 5Gன்னு ஒரு கமர்ஷியலாக கொடுத்து நம்மளை வந்து அட்ராக்ட் பண்ணுறாங்க, அந்த டவரோட சேர்த்து அட்ராக்ட். அதான் தெரியுது, நல்லா தெரியுது. இப்படி இருக்கு. அதாங்க ஃப்ரெண்ட்ஸ், கேர்ஃபுல்லாக இருந்துக்குங்க. இது நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள், வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். இது பார்க்க முடியாதவங்க, பெரியவங்க நிறைய பேர் இருப்பாங்க, அவங்களுக்குலாம் வந்து நீங்கள் வாய்மொழியாகவே நீங்கள் சொல்லலாம். இந்த மாதிரிலாம் யாராவது கால் பண்ணாங்கன்னா பண்ணிடாதீங்க அப்படின்ட்டு. நீங்கள் நிறைய பேர் கேள்விப்பட்டிருக்கலாம். நானே இது வந்து எனக்கு 10 வருஷத்துக்கு முன்னாடி இந்த மாதிரி ஒரு அனுபவம் இருக்குங்க. அப்போ 5G இல்லை, இப்போ வந்து புதுசாக ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க, இன்றைக்கி ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. எத்தனை பேருக்கு பேசியிருக்காங்க எனக்கு தெரியல. இது ரொம்ப ரொம்ப நிறைய ஸ்ப்ரெட் ஆகக்கூடாதுங்கிறதுக்காக சொல்கிறேன். கேர்ஃபுல்லாக இருந்துக்குங்க நண்பர்களே. என்ன வேலை வேறு எதாவது சொல்லணுமா? அவ்வளோதானே. இல்லை, மீண்டும் மீண்டும் நிறைய ஸ்கேம் வரப்போகுது. ஆமாம், அதில் எனக்கு உறுதி இருக்கு. ஆமாம், ஏன்னா இது வந்து ஒன் டைப் ஆஃப் ஒன் மோட் ஆஃப் இதுங்க ஏமாத்துறது. ஸோ இது மாதிரி எத்தனை வெரைட்டிஸ் ஆஃப் அந்த ஸ்கேம் வச்சிருக்காங்க அப்படிங்கிறது வந்து நம்ம போக போக நம்ம நிறைய விஷயங்கள் நம்ம டிஸ்கஸ் பண்ண வேண்டிய சூழ்நிலையும் வரும். அதனால் கேர்ஃபுல்லாக இருந்திருக்குங்க மக்களே. நான் வந்து உங்களுக்கு வேறு ஸ்கேம்லாம் இருக்குது, நான் அதெல்லாம் உங்களுக்கு இப்போ ட்ரெண்டிங்கில் இருக்க ஸ்கேம்லாம் சொல்கிறேன். நீங்கள் அதை பார்த்து பத்திரமா இருந்துக்குங்க. நிறைய பேருக்கு சொல்லுங்கள் அந்த விஷயத்த. சரிங்களா? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், டெஃபினட்டாக அடுத்தடுத்து பண்ணலாங்க, நான் சொல்கிறோம். தேங்க்ஸ் பாலு. நன்றிங்க, ரொம்ப நன்றி. தேங்க்ஸ் ஃப்ரெண்ட்ஸ், பை.